சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எடும். புரட்சி ஓங்கும். அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். நீதிபதி பின்ஹேவ். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆகாஷ் மிஷன். இன்றைக்கி பாரதியாரோட பிறந்தநாள். ஸோ இன்னையிலேருந்து நம்ம தினசரி ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த சீரியஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இந்த இயர் எண்டிங்குள்ளே நிறைய தமிழ் அறிஞர்களை பார்த்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடச்சிடும். இதுக்கான ஷெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் செட் டெய்லி மார்னிங் உங்களுக்கு வீடியோ யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஒவ்வொரு அறிஞர்களுக்கான புக் சோர்ஸ் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவோங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு டெய்லி நடக்க போகிற டெஸ்ட்டை ஈவினிங் 6 to 9 மணிக்குள்ளே தினசரி 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வருங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலுமே சரி, இது ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முதல் கொஸ்டின். சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? ஸோ இது தாங்க நம்மளுக்கு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? பாரதியாருக்கு பாரதின்ற பட்டம் எப்போ கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்ட போது அவர் வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எட்டயபுர மன்னரால் வழங்கப்பட்டது நம்மளுக்கு தெரியும். இந்த பட்டம் இவருக்கு 11 வயதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாரதியார் பிறந்தது எப்போ? 1882 அவர் பிறந்திருப்பார். ஸோ 11 வயசில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், 1893 வரும். அப்போது பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் எந்த வருடம் வழங்கப்பட்டதுன்னா 1893. இந்த 1893 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர். நம்ம ஆல்ரெடி கூட பார்த்துருக்கோம். ஸோ 1893 பாரதியார் அவர்களுக்கு பாரதி அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. நல்லா பாருங்கள், மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்கா போனாங்க. 1893 தான் காந்தி தென்னாப்பிரிக்கா போகிறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் 1893 இந்தியாவுக்கு வருகை தராங்க. அதுக்கப்புறம் விவேகானந்தரோட புகழ்பெற்ற மாநாடான சிகாகோ மாநாடு 1893 தான் நடைபெற்றது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், உலகின் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க இந்த வருஷத்தில் தான். யார் கொடுத்தாங்க அப்படின்னா நியூசிலாந்து நாடு கொடுக்குறாங்க. ஸோ ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, 1893 பாரதியாருக்கு பாரதி பட்டம் வழங்கப்பட்டது. காந்தி தென்னாப்பிரிக்கா போகிறாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியா வராங்க. விவேகானந்தாரோட சிகாகோ மாநாடு, நியூசிலாந்தில் முதன்முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து பாருங்கள், எந்த தமிழ் அறிஞர் தேசிய மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? தேசிய ஒருமைப்பாட்டை தூண்டினவர், தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை தூண்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய உணர்வை தூண்டினவர் அப்படின்றதுனால தான் பாரதியாருக்கு தேசிய கவி, விடுதலை கவி அப்படின்ற பட்டமே கொடுக்கப்பட்டது. இதுவே தேசிய கவிஞர், இதில் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க, தேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது நாமக்கல் கவிஞர். தேசிய கவி, விடுதலை கவின்னு சொன்னால் பாரதியார், தேசிய கவிஞர், விடுதலை கவிஞர் அப்படின்னு சொன்னால் அவர் நாமக்கல் கவிஞர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தேசிய இயக்கத்தில் கலந்துட்டு அதில் பங்கேற்றதுனால தான் நாமக்கல் கவிஞருக்கு தேசிய கவிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேசிய இயக்கத்தில் கலந்துட்டு தாங்க அவர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுதுன்னு ஒரு பாடல் கூட பாடியிருப்பார் இல்லைங்களா. அதனால் அவருக்கு தேசிய கவிஞர் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. ஸோ இங்கே தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை தூண்டினவர் யார் அப்படின்னு கேட்டாவே அது பாரதியார் அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு அப்படின்னு யார் அழைக்கிறாங்க? ஸோ இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யார்? ஆக்சுவலாக இது பாரதியாரை பற்றி புகழ்ந்தது தான் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன் தான் நிறைய புகழ்ந்திருப்பார். என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க? திறம் பாட வந்த மறவன்,
புதிய அறம் பாட வந்த அறிஞன், நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா அப்படின்னலாம் நம்ம 10th புக்கில் கூட பார்த்துருப்போம். செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, திறம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன், நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா அப்படின்னலாம் பாரதிதாசன் பாரதியார் அவர்களை புகழ்ந்திருப்பார். இதில் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்டுக்குரு புலவன் பாரதியடா அப்படின்னு பாரதியாரை கவிமணி அவர்கள் புகழ்ந்திருப்பார். பாரதியார் ஒரு அவதார புருஷர் அப்படின்னு சொல்லி பரளி சூழ்நிலையப்பர் சொல்லியிருப்பார். இதை தவிர்த்து பாரதியாரை புகழ்ந்த நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பாரதிதாசன் அவர்கள் தான் சொல்லியிருப்பார். அப்போ இதுக்கான ஆன்சர் பாரதியார், பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோடிட்ட இடம். சினம் சிரம் யவனரகம் இன்னும் தேசம் பலகும் புகழ் வீசி கலை ஞானம் படைத்தொழில் வாணிபமும் மிக நன்று வளர்த்த டேஷ். ஸோ நம்ம ஆப்ஷனை பார்த்தாவே தமிழ்நாடு தான் கட்டாயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது வேற ஒன்றும் இல்லைங்க. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே புகழ் அப்படின்னு சொல்லி பாரதியார் ஒரு பாடல் பாடியிருப்பாங்களே, அதுதான் இது. ஸோ அதிலே தான் வரும் பாருங்க, புகழ் கம்பன் படைத்த தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு வரும் இல்லைங்களா. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்து பாருங்க, பொறுத்தக தான் கம்பர், ஒட்டக்கூத்தர், பாரதிதாசன், பாரதியார். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான் கம்பர் சரஸ்வதி அந்தாதி, ஒட்டக்கூத்தர் ராசராச சோழன் விழா, பாரதிதாசன் குடும்ப விளக்கு, பாரதியார் பாஞ்சாலி சபதம். ஸோ பாரதியாரின் 3 பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 பெரும் படைப்புன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்களையும் 412 பாடல்களையும் கொண்டது. இது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி குடும்ப விளக்கு 5 பகுதிகளை கொண்டது. ஞாபகம் பாருங்க, 5 சருக்கங்களை கொண்டது பாஞ்சாலி சபதம், 5 பகுதிகளை கொண்டது குடும்ப விளக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைபொழுதும் சோராதிருத்தல் என்று முழக்கமிட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தான். இது பாரதியாரோட கொட்டேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்గా ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் திரும்ப இதை கேட்டிருக்கான். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைபொழுதும் சோராதிருத்தல். ஸோ பாரதியார். பாருங்க, அடுத்த கொஸ்டின்லேயே எவ்வளோ அவரை பற்றி கேட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்க, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர். நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, புதிய ஆத்திச்சூடி பாரதியார். ஆத்திச்சூடி அப்படின்னு கேட்டால் ஔவையார், புதிய ஆத்திச்சூடின்னா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து அவர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார். இதில் ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கடைசியில் ஓம் அப்படின்னு வந்தாவே அது பாரதியார் தாங்க. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம், மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்திடுவோம். ஸோ இந்த மாதிரி ஓம் அப்படின்ற வேர்டு வந்தாவே அது பாரதியார் தான், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைபொழுதும் சோராதிருத்தல் என்று கூறியவர் யார்? ஸோ நமக்கு தொழில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைபொழுதும் சோராதிருத்தல். இந்த கொஸ்டின் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்த கொஸ்டினும் பாருங்கள், நிறைய இது ரிப்பீட் ஆகிருக்கும். முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர். ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சூடி அப்படின்ற நூலை முதலில் புதிய ஆத்திச்சூடியை எழுதியனவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு வந்தாவே பாரதியார் அவர்கள் தான். அடுத்து பாருங்க, எவ்வனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். புதிய ஆத்திச்சூடியை பாடினது யாருன்னு கேட்டாங்க. இப்போ எவ்வனம் காத்தல் செய் அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது புதிய ஆத்திச்சூடி. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ எவ்வனம் காத்தல், இதில் எவ்வனம் அப்படின்னா இளமை அப்படின்னு பொருளுங்க. ஸோ இளமையை காத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு
கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பன் அவர்கள் தான். அதனால தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லியிருப்பார். உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு கம்பனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூட யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு இடம் வந்து ஒரு கம்பருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வள்ளுவருக்கும் அடுத்து இளங்கோவடிகளுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பெருமைப்படும் கவிஞர் வந்துட்டு பாரதியார். நெக்ஸ்ட் பாருங்க, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ நானினும் நனிச்சிறந்தனவே என்னும் பாடலடிகள் யாருடையது? ஸோ தேசிய கவி. ஆப்ஷன் பாருங்க, புரட்சி கவிஞர், காந்திய கவிஞர், கவிஞர்னு கொடுத்துருப்பாங்க, இவருக்கு தேசிய கவின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தேசிய கவி பாரதியார். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. பாண்டியன் பரிசு குயில்பாட்டு ஆசிய ஜோதி சங்கொலி. பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர் நமக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்க, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் ஸோ கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாருங்க? பாரதியார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்னு என்று கூறிய கவிஞர் யார்? பாரதியார் தான். ஸோ பாரதியார்களோட புகழ்பெற்ற படைப்பு நம்மலாம் பார்த்தோம் இல்லைங்களா? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு. அந்த பாப்பா பாட்டில் தான் வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுன்னு வந்தாலே நம்ம பாரதியார் அவர்கள் தாங்க. அடுத்து பாருங்க, பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? ஸோ வால்ட் விட்மன் தான். ஸோ வால்ட் விட்மன் தான். இவருக்கு பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து வால்ட் விட்மனும் ஷெல்லிதாசன்கா. அதனால தான் தன்னை ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்ருப்பார். ஸோ புது கவிதை அப்படின்ற இதை வந்து கொண்டு வந்தவர் வால்ட் விட்மன். அந்த வசன கவிதை எழுதிட தூண்டனது வந்து யாருடைய கவிதைகள்னால் வால்ட் விட்மன் தான். ஸோ வால்ட் விட்மனை அடுத்ததான் வந்து பாரதியார் எழுதியிருப்பார். பாரதியாரை தொடர்ந்து பிச்சைமூர்த்தி அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ யாருடைய சாயலில் வசன கவிதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க? வால்ட் விட்மன். நெக்ஸ்ட் பாருங்க, யாமறிந்த புலவரிலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல். ஸோ அது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல். ஸோ பாரதியார் யாரை புகழ்ந்தாங்க? ஸோ இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க? கம்பரை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்டாங்களா? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், கம்பரை புகழ்ந்து பாடியவர். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல், இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? ஸோ எல்லாமே நம்ம பாரதியார் தான். அடுத்து பாருங்க, பாரதியார் இயற்றிய ஞான ரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சேர்ந்தது? நம்மளுக்கு நல்லா தெரியும், உரைநடை இலக்கியம். ஸோ ஞான ரதம் அப்படின்றது உரைநடை இலக்கியம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஞான ரதம் அப்படின்ற நூல் தான் தமிழில் தோன்றிய முதல் உரைநடை இலக்கியம். தமிழில் தோன்றிய முதல் உரைநடை இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞான ரதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறி. சிறுவஞ்சம் மூலம் காரியாசன். ஞானரதம் பாரதியார். எழுத்து சீசு செல்லப்பா. குயில் பாட்டு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, பாரதியார். ஸோ இந்த ஆப்ஷன் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஓர் ஊருக்கொரு நாட்டுக்கு உரியதான ஓட்டைஜான் நினைப்புடையார் அல்லர் யார்? அதாவது இந்த ஊர் ஒரே ஒரு ஊர் தான் எனக்கு, அந்த மாதிரி நினைப்புடையவர் யார் இல்லை? பாரதியார் அவர்கள். ஓர் ஊருக்கொரு நாட்டுக்கு உரியதான ஓட்டைஜான் நினைப்புடையவர் அல்லர் யார்? பாரதியார். அடுத்து பாருங்க, வள்ளுவனை தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஸோ யாருங்க? என்ற தொடரை எழுதியவர் யார்? தமிழ்நாடுன்னு வந்தாலே நம்ம பாரதியார் அவர்கள் தாங்க. அடுத்து பாருங்க, நூல் ஆசிரியர்களை பொறுத்துறது. அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், கடைசி ஆப்ஷன் கண்ணன் பாட்டு பாரதியார். ஸோ கண்ணன் பாட்டு வந்துட்டு பாரதியார். 4க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் ஏவும் பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகின் சிறப்பு பாரதிதாசன், தெய்வ திருமலர் வந்து நாமக்கல் கவிஞர்,
பாவிய கொத்து பாவலையர் பெருஞ்சித்திரனார், கண்ணன் பாட்டு பாரதியார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடன் பாடியவர் யாருங்க? பாரதியார். அடுத்து நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு புகழ்ந்துரைத்த கவிஞர். நாடும் மொழியும் எனதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதியார் அவர்கள். அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. பிச்சமூர்த்தி அன்னம் விடுத்தோது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அன்னம் விடுத்தோது மீரா அவர்கள் எழுதியிருப்பாங்க, இதழ்கள். அடுத்து லாஸ்ட்டு பாருங்களேன், மீரா நவ இந்தியா ஹனுமான் அப்படியே மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. பிச்சமூர்த்தி அவர்கள் தான் நவ இந்தியா ஹனுமான், மீரா அன்னம் விடுத்தோது. ஸோ பாரதியார் இந்தியா விஜயா, பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. ஸோ 2, 3 சரி. தவறானது ஆப்ஷன் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 4 தவறு. ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதியின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? இதில் நம்ம நிறைய தப்பு பண்ணிடுவோம், நெல்லையப்பரை போட்டுருவோம். ஆக்சுவலாக பாரதியார் யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு வரும்போது பரளிசு நெல்லையப்பர் வரும். பாரதியாரின் கடிதங்கள் அப்படின்ற நூலை பதிப்பித்தவர் ரா. பத்மநாபன் அவர்கள். அடுத்து பாருங்க, நூலாசிரியரோடு பொருத்தணும். ஸோ இதில் பாருங்க, சுப்பிரமணிய பாரதி ஞானரதம் நம்மளுக்கு தெரியுமா? 3வதுக்கு 1 அப்படி பார்த்தோம்னா டெல்லி ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ பாரதியாரது ஞானரதம். நெக்ஸ்ட் பாருங்க, எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரு சேரும்? ஸோ அது கண்டிப்பாக பாரதியார் தான். எளிய கவிதையை மக்களுக்கு நோக்கி அனுப்பினவர் யாரு அப்படின்னாலே அது பாரதியார் தான். அடுத்து பாருங்க, தமிழ் இயக்கம் பாரதிதாசன், சீட்டுக்கவி பாரதியார், விடுதலை கவி, சீட்டுக்கவி, தேசிய கவி எல்லாமே பாரதியார். சேக்கிழார் பிள்ளை தமிழ், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சூளாமணி தோளாமொழி தேவர், சூளா தோளா, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாங்க. அடுத்து பாருங்க, நாமார்க்கும் குடியெல்லாம் என்னும் பாடல், நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் அப்படின்னு இது 10th ஓல்டு புக்கில் நம்மளுக்கு வருங்களா? ஸோ இந்த பாடலை முன்னுதாரணமாக வச்சு தான் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற பாட்டை எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த நாமார்க்கும் குடியில்லாமல் பாடினவர் திருநாவுக்கரசர் அவர்கள் பாடியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அறம் பாட வந்த மறவன், மரம் பாட வந்த மறவன், இப்படியெல்லாம் செந்தமிழ் தேனி இப்படியெல்லாம் புகழ்ந்தவர் யாருங்க? பாரதிதாசன். பாரதியாரை புகழ்வார். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர். ஸோ என்று கூறியவர் யாருங்க? ராஜாஜி தான். அதாவது திலகர் விதைத்த விதை பாரதியாகவும், காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராகவும் முளைத்தது அப்படின்னு சொல்லி கூறியிருப்பாங்க. ஸோ ராஜாஜி தான். திலகர் விதைத்த விதை பாரதியாகவும், காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராகவும் முளைத்தது அப்படின்னு சொல்லி ராஜாஜி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, பாரதிக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் யா? வா. ராமசாமி ஐயங்கரர் அப்படின்றது தாங்க. அதுதான் வாரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு 1000 பட்டம் இருந்தாலும் சரிங்க, தேசிய கவி, விடுதலை கவி, சீட்டுக்கவி என்ன இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம சொல்கிறது மகாகவி பாரதியார் தான். அப்படிப்பட்ட பட்டத்தை கொடுத்தவர் வா. ராமசாமி ஐயங்கார் அவர்கள் தான். பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ பாருங்கள், சூரியகாந்தி காமராசன், ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு. ஸோ குயில் பாட்டு பாரதியார்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் தவறானது. அடுத்து பாருங்கள், தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடைவெள்ளி. தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளின்னு புகழப்படுறது பாரதியார். இதுவே புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி அப்படின்னு கேட்டால் ஈரோடு தமிழன்பன்க. தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளினா பாரதியார். புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் அவர்கள். அடுத்து லாஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின், சீட்டுக்கவி எழுதியவர் யார்? நம்ம நல்லாவே தெரியும், சீட்டுக்கவின்னு அழைக்கப்படுறதுனா சீட்டுக்கவி எழுதினாலதுனால தான் அவரை சீட்டுக்கவி அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ அது பாரதியார். அடுத்து பாருங்க, ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? நல்லாவே தெரியும் நம்மளுக்கு, ஷெல்லிதாசன், வால்விட்மன் இவர்களை பிடிச்சாங்க, அதனால தன்னை ஷெல்லிதாசன் அப்படின்னே தன்னை அழைச்சிக்கிட்டார். அவர் பாரதியார். அடுத்து
ஓகேங்க, பாருங்கள் அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ விடுதலை கவி பாரதியார், திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவி ஞாயிறு வாணிதாசன், கவி ஞாயிறு இல்லைங்க, கவிஞரேறு, பாவலர் மணி, இதெல்லாம் நம்மளுக்கு வாணிதாசன் அவர்களை சொல்லியிருப்பாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஸோ இவ்வளோதாங்க நம்மளுக்கு பாரதியாரை பற்றி டாப் டு பாட்டம் ப்ரீவியஸ் இயர் என்ன மேக்ஸிமம், அதாவது கரண்ட்டாக கேட்டிருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ நம்மளுக்கு பாரதியாரை பற்றி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா நல்லாவே வந்திருக்கும். அவ்வளோதாங்க. பாரதியார் பற்றின ஸ்கூல் புக் சோர்ஸ் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறோங்க, பார்த்துக்கோங்க. இதுக்கான ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நாளைக்கு நம்ம பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.